வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரீநீட் எக்ஸாம் 2026ல நம்ம ரன் பண்ண கொஸ்டின்ஸு. மேட்ச் த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல காம்பவுண்டு, லிஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ஹைபிரிடைசேஷன் டிஃபைன் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு தெரியும். அதைத்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கூடியது PCl5. PCl5ல என்ன மெத்தடில் அதோடைய ஹைபிரிடைசேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை அடிஷன் பண்ணக்கூடிய மெத்தட். பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஆனால் அது 5 டைம்ஸ் இருக்குனால 7 into 5 போட்டிருக்கேன். டோட்டல் பண்ணீங்கன்னா 5 + 35, ஸோ 40. இந்த மெத்தடில் என்ன ரூல்ஸ் எடுத்திருப்போம் அப்படின்னா, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுடைய வேல்யூ 8 பிலோ 8 இருந்துச்சு அப்படின்னா 8 இல்லைனா பிலோ 8 இருந்துச்சு அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். மோர் தென் 8 இருந்துச்சுன்னா 8ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 கிடைக்குது. 5 அப்படிங்கிறது என்ன? sp3d. sp3dங்கிற ஹைபிரிடைசேஷனை காமிக்குது. அடுத்து BrFi எடுத்தீங்க அப்படின்னா புரோமினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ஃப்ளூரினுக்கு 7, அது 5 டைம்ஸ் இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 42 கிடைக்கும். 7 + 35 42. 42 8ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 5 + பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 2 கிடைக்கும். ரிமைண்டர் எது கிடைச்சாலும் அதை 2ஆல தான் டிவைட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 கிடைக்கும். 6னா என்ன? sp3d2 அப்படின்னு அர்த்தம். மூணாவது BF4- கொடுத்துருக்காங்க. அப்போ போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, ஃப்ளூரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 × 4 டைம்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கனால +1 போட்டிருக்கோம். ஸோ டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 32. 32வை 8ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 கிடைக்குது. ஸோ ஹியர் sp3 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நிக்கல் டெட்ராசயனைடு 2- காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஆக்சிடேஷன் நம்பர் டிஃபைன் பண்ணுவோமா? சயனைடுக்கு 4 × -1 4- கிடைக்கும். அடுத்து நிக்கலுக்கு வந்து 2+. ஏன்னா இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா -2 கிடைக்கணும். அப்படின்னா அது 2ஆக தான் இருக்கணும். நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28, அதோடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. அப்புறம் நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ரேட்ல இருக்கனால இந்த 2வை லூஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அதனால 3d8 4s0. டி ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான் ஃபில்லிங் இன் ஆர்பிட்டால் எடுத்தீங்க அப்படின்னா அதுல இந்த ஃபில்லிங் தான் இருக்கும். 8 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணியிருக்கேன். இந்த Cn அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லிகாண்ட். Cn அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு லிகாண்டா இருக்கிறனால அது என்ன ஆகும் அப்படின்னா பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். பேர் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ டில ஒரு எம்டி, எஸ்ல ஒரு எம்டி, பிஆர்பிட்டால 2 எம்டியை சயனைடு யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அப்போ DsP2 கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். DsP2னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் நமக்கு தெரியும். அவ்வளவுதான். அதை தாண்டி இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா we know that sp3 அப்படின்னா டெட்ராட்டல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். sp3d2னா ஆக்டாட்டல் வரணும். ஆனா ஆக்டாட்டல் இங்க கொடுக்கவே கிடையாது. அப்படின்னா என்னன்னா நீ எடுத்துக்கிற இந்த காம்பவுண்டோடைய லோன் பேர் அண்ட் பாண்ட் பேரை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்போ நான் இங்க ஒரு காமனா ஒன்று போட்டிருக்கேன். இதுல sp3d2 தான் இருக்கு. sp3d2ல அவங்க கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுங்க. மொத்தமா கிடைக்கக்கூடியது புரோமின். புரோமினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 7 இருக்கணும். ஆனா இந்த புரோமின் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு? பாண்ட் பேரா மாத்திருச்சு. சிங்கிள் பாண்டா மாத்திருக்கு. அப்ப 5 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் தான் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதோட ஹைபிரிடைசேஷன் sp3d2 இந்த இருக்கு. அதுல 5 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா என்ன ஸ்ட்ரக்சர் வந்திருக்கணும்? அதுக்கு ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கணும். அப்படின்னா sp3d2க்கு ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்புறம் BCl5 sp3d, நம்மளுக்கு PCl5னாலே நம்மளுக்கு தெரியும். அது என்னது? ட்ரைகோனல் பைபிரமிடல். 5 பாண்ட் பேர் இருக்கு பாருங்க. sp3dல 5 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். அவ்வளவுதான். ஸோ இந்த நோட்ஸ் இருந்தாதான் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? PCl5ங்கிறது ட்ரைகோனல் பைபிரமிடல், BrFi அப்படிங்கிறது ஸ்கொயர் பிரமிடல், BF4- டெட்ராட்டல், நிக்கல் டெட்ராசைடுங்கிறது ஸ்கொயர் பிளானர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.